ஆண்டவருடைய தலைமுறைகளுக்குள்ள பட்டியலுக்குள்ள வந்த ஒரு வேசி. என்ன, தாமார் வந்தாலும் இவள் வேசி. இவளை ஆண்டவர் தன்னுடைய பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்தார், தன்னுடைய வம்ச வரலாறுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ பாருங்க, விசுவாசம் யாரையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துடும். ஏன்னா விசுவாசம், அவங்க பழைய காலம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கேடுபாடாக இருந்தாலும் சரி, விசுவாசம் மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கர்த்தர் புதிதாக்கி அவருக்குள்ளே கொண்டு வந்து விடுவார். அதனால தான் இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருந்தபோது வேசிகள் அநேகர் இயேசுவை பின்பற்றி பாவத்தை விட்டு விட்டு ஓடி வந்தார்கள். அப்போ பார்த்தீங்களா, இயேசுநாதருடைய காலில் பரிமளம் தைலத்தை ஊற்றின பல ஸ்திரீகள் 3 பேரை நம்ம சொல்கிறாங்க. அதில் ஒரு அம்மா வேசி என்றே அந்த வீட்டுக்காரன் சொல்கிறான். இவர் யாருன்னு தெரிஞ்சால், இவர் போதகராக இருந்தால் இவர் தடுக்க மாட்டாரா? அப்போ ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய பழைய பாவங்களை, இரத்தாம்பரம் போல் இருக்கிற சிவப்பான பாவங்களையும் மாற்ற வல்லமை உள்ளது. ஆனால் அந்த விசுவாசம் பழைய வாழ்க்கையும் பழைய பாவத்தையும் விட்டு விடுகிற ஒரு உணர்வை நமக்கு தருகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாமல் தான் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. பாவத்தை, அசுத்தத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை. அதான் ஒரு தேவ மனுஷன் எப்படி சொன்னார், அந்த காலத்தில் சபைக்கு வந்தால் உட்கார வச்சு, ஆமாம் இதெல்லாம் பாவம்னு சொல்லி கொடுப்பாங்களாம். இச்சை, மோகம், துர்இச்சை, நீ அதை செய்கிறியான்னு கேட்பாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், 5 வருஷமாக இதையே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீ 5 வருஷமாக திருந்தாத வரை இதைத்தான் என்ன பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், ஆசீர்வதிப்பார். ஒருத்தனாவது ஆசீர்வாதம் பெற்றானா? ஏன்னா உள்ளே இருக்க பாவம் நீங்கினா தான் என்ன வரும், அது வரல. ஆனால் அன்றைக்கு குத்தி கிழிச்சிருவாங்க. எப்படி? ஆமாம், காணிக்க கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்லாம் ஏமாற்ற முடியாது, குத்தி கிழிச்சு எடுத்துருவாங்க. பாவத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா விடவே மாட்டாங்க. அன்றைக்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கே பயந்து பயந்து தான் நாங்களே போன காலங்கள்லாம் உண்டு. எங்கள் முன்னோர்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கும் போது கடந்த காலங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விசுவாசம் நமக்கு 2 விஷயத்தை கொடுக்குது. ஒன்று அந்த பாவத்திலிருந்து விடுதலை, இன்னொன்று அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு. ஆனால் எல்லாருக்கும் மன்னிப்பு வேணும். ஆனால் என்ன வேணாம், என்ன வேணாம், விடுதலை வேணாம். மன்னிப்பு வேணும், ஆனால் நான் விட மாட்டேன். அதான் ஒரு பாஸ்டர் மலையிலேருந்து மாட்டிக்கிட்டாரான். மலையிலேருந்து உருண்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு பிடிமானம் கிடச்சிச்சான், பிடிச்சிக்கிட்டாரான். ஆண்டவர் சொன்னாராம், விடு அப்படின்னு. விட்டால் கீழே செத்து போயிடுவேனே. விடுப்பா. இங்கே நிறைய பேர்கிட்ட விடு விடுன்னு சொன்னால் விடவே மாட்டேங்கிறாங்க. விடு, விட்டால் செத்து போயிடுவேன், விடுன்னு. கடைசியில் ஆண்டவரே பிடுங்கி விட்டாரான். ஏன்னா இவர் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டேன். கடைசியில் கீழே பார்த்தா கீழே ஒரு வலை கட்டி வச்சுருக்காங்களாம், பாறை ஓடிக்கிறவங்க. அதில் அமைதியாக சேஃபாக விழுந்துட்டாராம். ஆண்டவர் நம்ம பாவத்தை விடுறதுக்கு முன்னே ஆசீர்வாதத்தை ஆயத்தம் வச்சிருக்காரு. அதுவும் எந்த பெரிய கோத்திரத்தில், எவ்வளோ பெரிய குடும்பத்தில், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தில், எவ்வளோ பெரிய ராஜரீக குடும்பத்தில் கர்த்தர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் நம்ம அதை விடணும். அப்போ இங்கே யோசுவா பதவி ஏற்கிற ஒரு நேரத்தில் தான் எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா யோசுவாவுக்கு குடும்ப பின்புலமோ எதுவுமே கிடையாது. இங்கே நிறைய பேர் இப்படியே தான் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல பின்புலம் வந்தால் நான் பெரிய ஆளாயிருவேன், எனக்கு யாராவது தூக்கி விட்டா நான் மேலே வந்துடுவேன். அதனால தான் ஆண்டவர் கடைசி லெவலில் இருக்க கோத்திரத்தில் வந்தவர் தான் யோசுவா. சின்ன ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படி எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன். அந்த யோசுவாவை கர்த்தர் மோசே என்கிற மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய தலைவன், மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற தலைவன், ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவன், அவனுக்கு பின்னாடி யார் இந்த ஜனத்தை நடத்தும் போது ஆரோனுடைய பிள்ளைகளாக இருக்குமா, மோசேயோட பிள்ளைகளாக இருக்குமா, இல்லை யூதா கோத்திரமாக தான் இருக்குமா, ஆமாம் இவங்களா தான் இருக்குமா, அவங்களா தான் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? யோசுவா ஆசரிப்பு கூடாரம் கட்டுனதுல இருந்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போகாதவன். இங்கே எப்படா அந்த கூட்டம்லாம் முடியும், எப்படா கூட்டத்துக்கு வராமல் இருக்கலாம், இவங்க கேட்டாலும் கேட்பாங்களே,
ஏன் 4 நாளாக வரலன்னு, ஏன் நைட்டு கூட்டத்துக்கு வரலன்னு. அவர் நைட்டு 1 மணிக்கு வந்தால் அங்கே ஒரு ஆள் படுத்திருக்கும், உள்ளேயும் போக முடியாது. ஏன்னா அவர் லேவி கோத்திரமும் கிடையாது. லேவி கோத்திரம்னு தான் உள்ளே போக முடியும். வெளியே ஒரு ஆள் படுத்து கிடக்கும். என்னையா பார்த்தா மோசே பாப்பார் யோசுவாவா? வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை தேவன் கனம் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். இப்படிப்பட்டவர்களை தேவன், அதான பிசாசு பார்க்குறான். குடும்பம், கோத்திரம், பேரன் பேத்தி, ஜாலி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் யோசுவாவுக்கு இல்லையா? இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் ஜன திரட்சி இருக்கும்போது வீட்டுக்கு போயிருப்பான், ஜனம் இல்லாத போது அவன் இங்கே இருந்திருப்பான். எப்போ மோசே எப்போ வந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒருவன், ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒருவன். இப்படிப்பட்டவர்களை ஏன் தெரியுமா? உங்க பேர் நினைக்கிறாங்க அந்த அவர் பார்த்துட்டாரா, நம்ம வந்தோம் அந்த கூட்டத்துக்கு வந்து அவருக்கு தெரியுமா பார்த்தாரா இல்லையான்னு? ஆண்டவர் அணுவா பார்த்துட்டே இருப்பார். மோசையோட இருதயத்தில் கூட தோன்றுச்சான்னு தெரியல, நமக்கு பின்னாடி இவர் தான் தலைவராக இருப்பான்னு. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், அந்த யோசுவாவை கூப்பிட்டு நிப்பாட்டி எல்லாருக்கும் முன்னாடி அவனை கனப்படுத்தி அவனை நீ அபிஷேகம் பண்ணணும். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கொடுமையான ஆட்கள். அதை அவர் செய்யலைன்னா இவங்க யாருமே யாரை ஏற்றுக்கிற மாட்டாங்க, யோசுவாவை ஏற்றுக்கிற மாட்டாங்க. மோசே இருக்கும்போதே இவன் தான் அடுத்த தலைவன்னு தலையில் கை வச்சு அவனை பிளஸ் பண்ணு. எந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிடிச்சிக்கிட்டே நின்றானோ அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உயர்த்தினார். 2 விஷயம் இருக்குது. ஆண்டவருடைய டிக்ஷனரியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். எந்த பாவத்தில் நீங்கள் விழுகிறீங்களோ அதே பாவத்தில் கிடக்கிறவனை தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய கருவியாக நம்மளை நிறுத்துவார். அதே மாதிரி எந்த காரியத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக ஈடுபாடு காட்டுறீங்களோ அதே காரியத்தில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தருடைய பெரிய திட்டம். குடிகாரனாக இருக்கிறவன் சபையில் வர்றது எதுக்காகனா, அவன் மனம் திரும்பும்போது ஆயிரக்கணக்கான குடிகாரர்களுக்கு போய் ஒன்றும் சொல்ல வேண்டாம், உங்களை விட மோசமாக கிடந்தேன், இன்றைக்கி அதுலேருந்து விடுதலையாக இருக்கேன். நீங்கள் போன பிறகு அவன் யோசிப்பான், இதுதான் ஊழியம். அவனுக்கு டேக்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் வேண்டாம். நான்லாம் எப்படி குடிப்பேன் தெரியுமா? அப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இயேசு தொட்டார் தெரியுமா? உங்களே இயேசு தொடுவாருங்க, போகாது. அவன் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை பிடிச்சுக்கிட்டான். நான் நேற்று கூட எதிர்பார்த்தேன், என்னன்னா என்னை எல்லாரை விட அதிகமாக என்னை நேசிக்கிறாயா, அப்படி ஒரு 10 பேர் வந்துருவாங்க பிரசங்கத்தை கேட்டுன்னு. நான் எல்லாரை விட நேசிக்கணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கே ஒரு 10 பேர் வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறது. ஆனால் அது நடக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு 20 லட்சம் ஜனத்தில் ஒரு யோசுவா தான் இருக்க முடியுது. ஒரு யோசுவா. எத்தனை யோசுவா? ஒரு யோசுவா தான். ஒரு யோசுவா தான். நிறைய பாஸ்டர்கள் பிள்ளைங்களை நான் பார்க்கும்போது ஆமாம் அப்படிங்கிறவாங்க. ஆனால் யோசுவாக்களுக்கு தான் தெரியும் இது கனமானது, இது கனமானது. அந்த யோசுவா எனக்கு பிடிக்கும். யோசுவாக்களுடைய ஊழியம் ஒரு பயங்கரமாக இருக்கும். மோசே மாதிரி ஜனங்கள் நின்று பேச முடியாது, எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். அல்லேலூயா. மோசே மாதிரி நின்று முறுமுறுக்க முடியாது, முறுமுறுக்கிறதுக்கு இடமே இல்லை. தோல்வியே இல்லாத ஊழியம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம். ஒரே யோசுவா எப்படிப்பட்டவன்னா, ஒரே ஒரு தடவை தான் தோல்வி ஆயி பட்டணத்தில். அந்த தோல்வி முடிகிற வர பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடந்தவன், தோல்வியை தாங்கி கொள்ளாதவன், ஆண்டவருடைய நாமத்துக்கு அவமரியாதை வருகிறதை தாங்கி கொள்ளாதவன் அழுகிறான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? 36 பேரை கொண்டுட்டாங்களே, இந்த 36 பேர் கொண்ட குடும்பங்களுடைய நிலைமை மட்டுமல்ல, நாங்கள் தோத்துட்டோங்கிற செய்தி அந்த 10 ராஜாக்கள் கேட்டுட்டான்னா நாளைக்கு எங்ககிட்ட எவ்வளோ லெகுவாக வருவான். ஆயி பட்டணத்திலே அவன் என்ன பண்ணிட்டான்? தோத்துட்டான். அப்போ இவனை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலான்ல வருவான். அவன் எவ்வளவு அஜாக்கிரதையாக வருவான் அப்படிங்கிற ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். அவன் பதவி ஏற்கும்போது பதட்டத்தில் தான் பதவி ஏற்றான். இதுவரை தேவன் ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று வருகிறவர்களை நல்லா கவனிங்க. வரும்போது ஆண்டவர் அவங்கள ரொம்ப கரிசனையாக வச்சிருப்பார்.
நீங்கள் ஏசாயா எரேமியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள தட்டி கொடுக்குறாரு, பயப்படாதேங்கிறாரு, உன்னை நான் தாயின் கருவிலே தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய பணிக்காக வருகிறவர்களை தேவன் அப்படி செய்கிறார். அப்படி 20 லட்சம் ஜனத்துக்கு முன்னாடி மோசே செஞ்ச ஊழியத்தை இவர் இப்படி செய்ய வரும்போது இவருக்கு பதட்டம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் அதிகமாக யோசுவாவோடு பயன்படுத்தின வார்த்தை பலன் கொண்டு தைரியமாரு. நம்ம பாஷையில் சொன்னால் எப்படி இரு? தைரியமாரு. அதை யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பெரிய வார்த்தையை சாதாரணமாக சொல்லிட்டு போகிறார். மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். இந்த ஒரு வார்த்தை. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷனையும் சொல்கிறாரு. நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த நியாயப்பிரமாண வசனங்களை இடதுபுறம் வலதுபுறம். அதான் உனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்திருக்கு, அதனால் இப்படி சாஞ்சிடாத. அந்த குடும்பம் உனக்கு ரொம்ப லெகுவான குடும்பம், அதனால் இப்படி. அப்புறம் அந்த குடும்பம் இன்னொரு குடும்பம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது, அதனால் இப்படி சாஞ்சிடாத. நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி செய்ய கவனமாக இரு. நீ கவனமாக இருந்தீன்னா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படி பாருங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை வரும்போது என்ன நினைக்கிறீங்க? எல்லோரும் கொஞ்சம் நான் சொல்கிற கவனிங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைப்பீங்க? எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் செஞ்சு வச்சு என்னை கொண்டு போய் குடியேற்றி விட்டு என்னை ஆசீர்வாதமாக்கி என் கையில் ஒரு 10 லட்ச ரூபாயும் கொடுத்து எனக்கு ஒரு கார் கொடுத்து என்னை அப்படி ராஜா மாதிரி என்னை அனுப்பி விடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி அனுப்பி விட்டார் தெரியுமா? ஒரு யோர்தானுக்கு முன்னாடி நடுக்காட்டில் நிப்பாட்டிட்டு பதவி ஏற்றுக்கண்டார். என்ன ஏற்றுக்க? இங்கிட்டு போக முடியுமா, இங்கிட்டு போக முடியுமா, இங்கிட்டு போக முடியுமா? சரி, செங்கடலாவது ஒரு மாதிரி இருக்கும். இது பிச்சுக்கிட்டில் வருது. எப்படி வருது? எப்படி வருது? தண்ணி கரை புரண்டு ஓடுது. நயாகரா நீர்வீழ்ச்சிக்குள்ள நீங்கள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் உங்கள் மேலே சாரல் அடிக்குமா? உங்களை பார்த்தாலே பயன்படுத்துமா இந்த தண்ணியினுடைய வேகம். இப்போ இதை திசை திருப்பினா தான் போக முடியும். வர்ற தண்ணியை இன்னொரு ரூட்டுக்கு திருப்பி உங்களுக்கு என்ன வேணும்? வழி வேணும், பாதை வேணும். இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கும்போது நல்லா கவனிங்க. இந்த யோர்தானை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த எரிகோ தான் பிரச்சனை. இது என்னடா? ஏன்னா இந்த யோர்தானை கர்த்தர் எப்படியாவது எனக்காக பொளந்துருவாரு, எனக்காக வழியை உண்டாக்கிடுவாருன்னு யோசுவாவுக்கு தீராத நம்பிக்கை. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஏற்கனவே செங்கடல் பிளந்ததை பார்த்துருக்கு, ஆனால் எரிகோ உடஞ்சதை ஜனம் எப்படி செயல்படுங்கிறத பார்த்ததில்லை. ஒரு பெரிய பாதுகாப்பான தயவு செய்து இந்த செய்திகளை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சும்மா உட்காந்துட்டு கேட்டிங்கன்னா அதில் ஒன்றும் வேலை இல்லை. ஒரு பெரிய கட்டமைப்பான கட்டடத்துக்குள்ளே உட்காந்துட்டு ஜன்னலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்க்குறான். அப்படியே இறங்கி வந்து இவனோட யுத்தம் பண்ணால் ஒன்றுமே மிச்சம் வராது. அவன் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறான். இது கர்த்தர் படைச்ச தண்ணீர், கர்த்தர் படைத்த யோர்தான். இதுக்கு மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அவனே சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு இது நமக்கு முன்னாடி நிற்கும், பிளந்துடும், நம்ம போயிடலாம். ஆனால் இந்த எரிகோ அவருக்கு ஒரு பயம்பொருத்தலை உண்டாக்குது. இந்த எரிகோ என்ன பிரச்சனை உண்டாக்கும்னு தெரியல. இந்த எரிகோ எப்படிப்பட்ட காரியத்தை உண்டாக்கும்னு தெரியல. இந்த எரிகோ ஏன் தெரியுமா? எரிகோ நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அடுத்த பக்கம் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது, விசுவாசிக்கவே முடியாது, நம்பவே முடியாது. ஐயோ, அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா முன்னாடி தடுத்து நிற்கும். இந்த எரிகோ வந்துருச்சுன்னா ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, தேவனை தேட முடியாது. பிரம்மாண்டமான எரிகோ. கரை ஏறின உடனே எரிகோ நிற்கும். நிறைய பேர் நினைப்பாங்க ஞானஸ்தானம் எடுத்தோன்னே எல்லாம் முடிஞ்சிரும்னு. ஒரு பெரிய எரிகோ நிற்கும், அதை உடைக்கணுமே. இந்த எரிகோவை குறித்து யோர்தானுக்கு முன்னே யோசித்தவன் யோசுவா.
அதுதான் தலைவன். யோர்தானுக்கு முன்னே எரிகோவை யோசிக்க வேண்டும். அதனால் 2 பேரை கூப்பிட்டு சொல்லுகிறான், நீங்க போய் அந்த ஊரை பார்த்துட்டு வாங்கன்னு. அந்த 2 பேர் தான் இன்றைய சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷகர்கள். ஜாதி ஏதோ இருக்கும், ஆனால் 2 டாக்ஸ் கட்டை எடுத்துகிட்டு போவாங்க அந்த கிராமத்துக்குள்ளே. சில நேரம் அருவா வச்சு வெட்டிடுவான். ஏஸ் மதம் மாற்ற மாட வர்ற கிராமத்தில் போய் ஊழியம் செய்கிறது எரிகோவில் போய் ஊழியம் செய்கிற மாதிரி. உள்ளே போயிட்டு சில நேரம் உயிரோடைய ஜாதி கட்டுப்பாடுகள். எந்த ஜாதிடா நீ? இந்த மாதிரி இயேசுவை சொல்கிறேன்னு வந்திருக்க, எந்த ஊருக்காரன்டா நீ? கட்டி வச்சிருவான். எப்படி போயிருப்பான்னு பாருங்க. சரி, ஒரு வியாபாரி மாதிரி உள்ளே புகுந்தாச்சு. புகுந்தா இப்போ உள்ளே போனவன் எதுக்கு போனால், திரும்ப வெளியே வர்றவன் எதுக்கு வந்தான், கணக்கு வழக்கு இருக்கணும். உள்ளே போனேன் 5 கிலோ கோதுமை வாங்கினேன், அப்போ திரும்ப எப்படி வரணும்? 5 கிலோ கோதுமையோட ரிட்டர்ன் வரணும். ஆமாம், அப்போ உள்ளே போய் எதுக்காக உள்ளே போகிறேன்னு சொல்லணும், வெளியே வரும்போது எதுக்காக வந்தேன்னு சொல்லணும். ஏன்னா ஒத்த வாசல் தான் முழு எரிகோவுக்குமே. அப்போ என்ன சொல்லிட்டு உள்ளே போனாங்களோ தெரியல. உள்ளே போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க, இல்லை ராஜாவை பார்க்க போகிறோம், இல்லை இவரை பார்க்க போகிறோன்னு. ஆனால் உள்ளே போன ஆள் என்ன வரல, வெளியே வராத போது அரண்மனைக்கு என்ன வருது, சந்தேகம் வருது. ஆனால் நல்ல கவனிங்க, அப்போ தான் ஆண்டவர் ஒரு கேரக்டர் அங்கே வச்சுருக்காரு. நல்ல கவனிங்க, செங்கடல் பிளக்கிற அன்னைக்கே ராகாப்பை கத்தர் உருவாக்கிட்டாரு. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர். 40 வருஷத்துக்கு முன்னாடி செங்கடல் பிளக்கிற செய்தியை கேள்விப்பட்டு விசுவாசம் வந்தவளாக்கும் இந்த ராகாப்பு. அப்ப 40 வருஷத்துக்கு அப்புறம் யோசுவான்னு ஒருத்தர் 2 பேரை அனுப்புவான். அப்ப அந்த வேவுக்காரர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்திலே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த பாத்திரம் தான் ராகாப். அப்படித்தான் உங்களையும் எதற்காகவோ கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளாக தேவன் உங்களை வச்சிருக்காரு. ஒவ்வொரு சகோதரனா தேவன் வச்சிருக்காரு. யோசுவா அனுப்பின 2 வேவுக்காரர்களாய் 2 பேரா நீங்க இருக்கலாம். ஒரு ராகாப்பை போன்றவர்களாய் நம்மில் அநேகர் இருக்கலாம். ராகாப் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ராகாப்பை சொல்லாமல் அவர் முடிக்க மாட்டேங்கிற லெவலில் எழுதியிருக்கார். 11:30 பாருங்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு. ஒரு ஆள் பிரசங்கம் பண்றாயா? கவனிங்க, ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்றாரு. ராகாப் வேசி தான், அதுக்கப்புறமே என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தா? எப்படி பாருங்க. ஆனா மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, மக்களை குஷிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. ஊரே இல்லை, பட்டணமே இல்லை, எரிகோவே உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலாம்? வந்த உடனே சல்மானோட அவனுக்கு திருமணம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமே என்ன செஞ்சாலாம்? உடனே நம்மளுக்கு ஒரு 10 பேர் என்ன அடிக்கிறான், விசில் அடிச்சு ஏங்கிறான். ஏன்னா அவனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அவர் ஏன் தெரியுமா இந்த இடத்துல ராகாப் என்னும் வேசி என்று எழுதி வைத்திருக்கிறார்? நன்றாக இந்த காலை வேளையில நீங்கள் கவனிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏன் எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? உங்கள் பழைய பாவங்கள் எதுவாயிருந்தாலும் அவர் மன்னிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கிறான். இயேசுவின் இரத்தம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது அல்ல, சகல. அல்லேலூயா. சில பாவங்கள் அரசாங்கத்தால் மன்னிக்க முடியாது. இப்போ கூட திருநெல்வேலியில் ஒரு கடைக்காரரை அடித்து கொண்டாங்களே, அப்பாவும் மகனையும். ரெட்ட மரண தண்டனை விதிச்சிருக்காங்க, தப்பிக்கவே கூடாதுன்னு. அப்போ அரசாங்கங்கள் மன்னிக்க முடியாத பாவங்கள் உண்டு, தூக்கு தண்டனைகள் போடுகிற பாவங்கள் உண்டு. ஆனால் இயேசுநாதர்கிட்ட மன்னிக்க முடியாத பாவமே இல்லை. அல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்காரு, நாம் அறிக்கையிட்டால். என்ன செஞ்சா? நான் செய்யவே இல்லையே, நான் செய்யலையே. நீங்க வேணும்னா நீங்க செய்யலைன்னு சொல்லி ஏன் முன்னாடி நீதிமானா மாறிடலாம். ஆனா அவர் முன்னாடி ஒரு நாளும் மாற முடியாது. ஒரு நாளும் மாற முடியாது. அப்ப ஏன் இந்த இடத்துல ராகாப் என்னும் வேசி
அவள் வேசியாய் இருந்தால் கர்த்தர் அவளை மன்னித்தார். அவள் வேசியாய் இருந்தால் கர்த்தர் அவளை ஏற்றுக்கொண்டார். அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் அவளை சாதாரண இடத்துக்கு கொண்டு வரல, அசாதாரண இடத்துக்கு கொண்டு வந்தார். ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வந்தார். என்ன இடத்துக்கு? ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வந்தார். ஆண்டவருடைய வம்ச வரலாறுகளை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அன்றைக்கு யூதா கோத்திரம் முன்னே தலையெடுத்து முதலாக போகும். அந்த யூதா கோத்திரத்தினுடைய முதல் குடும்பத்தை கர்த்தர் அவளுக்காக ஆயத்தம் பண்ணினார். அதில் அவள் செய்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு. நாங்களே ஏற்றுக்கிட்டோம். எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்களா, நாங்களும் அப்படியே பைபிளை தூக்கிட்டு வந்துட்டோம். எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வந்தாரா, நாங்களும் அப்படியே வருவோம். ஆனால் பிடிக்க சும்மா போட்டு கொல்லுவாங்க, போட்டு கழுத்தை அறுப்பாங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. ஏன் இப்படியே ஜபன்னு சொல்கிறாங்கன்னே புரியல. வீட்டில் சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. ஒரு ஜாலியாக இருக்க முடியாது, ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது. இவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. என்னடா இப்படி பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? இது இன்றைய கிறிஸ்தவம். இதுதான் இன்றைய கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இப்படி பேசுவார்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அப்படி பேசுவார்கள். எப்படி எடுத்துக்கிட்டாங்க? வாங்க 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 வாங்க, என்னமோ 40 வருஷம் ஒரு மாதிரி உங்களைத்தான் உங்கள் 2 பேரை தான் எதிர்பார்த்தேன். வாங்க உள்ள வாங்க, நீங்கள் 2 பேரும். இவங்க 2 பேர் பார்த்துருப்பாங்க. இவ கொள்ளக்குள்ள போகிறாளா, இவ என்ன இப்படி கூப்பிடுறா. நாங்களே பயந்து போய் இனிமே இந்த எரிகோலேருந்து தப்பிச்சே போக முடியாது. உசுறு போச்சு. ராஜா கூப்பிட்டு நடுத்தருவில் வச்சு வெட்ட போகிறாரு. அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு வர்ற 2 பேரை என்ன கூப்பிட்றா? உள்ளே வாங்க உள்ளே வாங்க. இவங்க 2 பேரும் கிள்ளி பார்த்துருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், சுவிசேஷ ஊழியம் செய்யும்போது ராகாப் மாதிரி ஒருத்தி ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துட்டான்னா, நான் நம்ம சபையில் கேட்பேன், உங்கள் வீட்டுக்கு வரவான்னு. வராது. அப்போ இவன் என்ன நிலை வச்சான், இவன் என்ன காங்கிரீட் போட்டான்? ஆனால் ராகாப் என்ன சொல்கிறா? வாங்க மட்டும் இல்லை, சமாதானத்தோடு. என்னவா? எங்கள் வீட்டுக்காரர் தண்ணியை போட்டு வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பார், வராதிங்க. இப்படி 1008 பிரச்சனையும் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், வராதிங்க. அவர் முகத்தில் பார்க்கும்போதே தெரியும் சமாதானத்தோடு ஏற்றுக்கிட்டானா இல்லை துக்கத்தோடு ஏற்றுக்கிட்டானா. அந்த அம்மா எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா? சமாதானத்தோடு. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நேரம்தான் அவளுடைய வாழ்க்கையை மாற்றின நேரம். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடாக போய் வீடு சந்திக்கணும், இருக்கிற வீட்டில் மிக்சரும் பூந்தியும் சாப்பிடணும், ஒரு டீயை குடிக்கணும், சாகிற வரை வீடு விசிட்டிங் ஊழியம். நம்ம போய் ராகாப்பை கண்டுபிடிக்கிறது தான் ஊழியம். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அப்புறம் எங்கேயாவது போகிறது, ஏதாவது அங்கங்கே போகிற சபைக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறது, அவன் ஒரு 100 ரூபா கொடுப்பான். 10 100 சேர்ந்தா ஒரு எவ்வளோ ஆயிரும்? ஒரு வாரத்துக்கு செலவுக்கு சரியாக போயிடும். உங்கள் வீட்டுக்கு எத்தனை ஊழியக்காரன் வர்றான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கொடுத்து அது மட்டும்தான் சொல்கிறேன். ஆமை புகுந்த வீடும் விளங்காது. அடுத்தது பாஸ்டர் புகுந்த சொல்லுங்கள் வீடும் விளங்காது. ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய பாஸ்டர் வர்றாருன்னா அந்த வீட்டில் சாவு கூட நடக்கலாம், கேரண்டியே இல்லை. 2 3 வீடு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறங்க. நிறைய பாஸ்டர் வர்ற வீடு. 2வது ஒரே வீட்டுக்காரன் பல சபைக்கு போகிற வீடு. இந்த வீட்டுக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா ஒரு தாவீது இருப்பான், உத்தரவாதம் பண்ணி அழுவான். ஆமாம், இன்னொரு ஆள் போகுதா, அவர் பார்த்துக்குருவார். நம்ம கொஞ்சம் வேலை குறைஞ்சிருச்சு. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க நாங்கள் ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டோமே, ஏன்னா அவர் இயேசு ரத்தத்தை கொண்டு வந்து அப்படியே எப்படி பாருங்க. ஏன்னா இவனுக்கு அதுக்கு பேசாமல் நீ அந்த அந்த அவர் யார், பூசாரி, அவரை கூப்பிட்டு என்ன பண்ணிவிடலாம், 2 3 மந்திரத்தை செஞ்சிடலாம். எல்லாம் ஒன்று தான். ஏன்னா இருக்கிறது ஒரு சபையில், என்ன நடக்கிறது வேற ஒரு காரியம். இது எப்படி இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இயேசுநாதர் அப்படித்தான் நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் சிங் 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 அடிப்பார்.
இயேசுநாதர் நம்மளை மாதிரி இல்லை, சிங்க அடிக்கிறவர் இல்லை, 100 ரூபாய்க்கு சிங்க அடிக்கிறவர் இல்லை, சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினவர். அல்லேலூயா. அதனால இந்த 2 தப்பு மட்டும் செய்யாதீங்க. புருஷன் ஒரு சபைக்கு, மனைவி ஒரு சபைக்கு. ஒருவேளை நீங்கள் இங்கே 80 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் அங்கே போயிருங்க. நான் ஜெபராஜ் சாருக்கே அதான் சொன்னேன். நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிட்டோம், போயிருங்க உங்கள் மகனோட, கடைசி காலத்துலேயாவது போயிருங்கன்னு சொன்னோம். அவர் கேட்கல. இல்லைன்னா இன்னொன்று சொன்னோம், அவங்க மகனை எங்கே கொண்டு வாங்க, உங்கள் மனைவியை மகனை இங்கே கொண்டு வாங்க. அவங்களாம் மறித்து போயிட்டாங்க. ஆனால் சொன்னது கடமை. நீங்கள் வர்ற சபையில் ஏன் உங்கள் பிள்ளை வரக்கூடாதா? நீங்கள் வர்ற சபையில் உங்கள் மனைவி வரக்கூடாதா? இது நியாயம் இல்லையா? யாராக இருந்தாலும் தேவன் என்ன தான் முடிப்பார். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. நம்ம அந்த இங்கே வந்துடுவோம், சமாதானத்தோடு ஏற்றுக்கிறோம். என்ன சுவிசேஷத்தை எப்படி ஏற்றுக்கிறோனோ? ஆமாம். இதில் உங்கள் அப்பா சமாதானத்தோடு ஏற்றிருப்பார். அவருக்கு ஆண்டவருக்கு முத தெரிஞ்சிருக்கும், இந்த அடுத்த தலைமுறை கிறிஸ்துவ பிள்ளைங்க ஏற்றுக்கிற மாட்டான், அவன் தான் பாதிக்கப்படுறான். பாட்டு பாடினா சமாதானத்தோடு, எதை செஞ்சாலும் சமாதானத்தோடு, சந்தோஷமா. ஒரு பாட்டு பாடினாங்க, 4 மணி நேரம் துக்கத்தோடு உட்காந்துட்டு முதுகு வலியோடு உட்காருக்கிறத விட சில நிமிடங்கள் உட்கார்ந்தாலும் சமாதானமாக கர்த்தரை ஆராதிக்கணும். ராகாப் என்னும் வேசி சந்தோஷத்தோடு எப்படி ஏற்றுக்கிட்டா பாருங்க, எப்படி ஏற்றுக்கிட்டான்.